ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். டுடே வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய ஸ்டைலில் நான் பிரியாணி எப்படி செய்கிறேன், டேஸ்டியான பிரியாணி எப்படி செய்கிறேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்னென்ன தேவையான பொருள்னு சொல்கிறேன் பாருங்கள். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், புதினா, தேங்காய் பழம் அரைச்சி வச்சுருக்கேன். நான் வீட்டிலே அரைச்ச பிரியாணி மசாலா, அப்புறம் தாளிக்கிறதுக்கும் நான் பட்டை கிராம்பு அதை போட்டுப்பேன். நெய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது டபரா வச்சிடலாம் வாங்க. நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பொருளும் எடுத்திருக்கேன். இப்போது பாத்திரம் சூடானதுக்கப்புறம் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் நான் பட்டை கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்துப்போம் இல்லையா, அது எல்லாமே நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நீளமாக 2 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1/2 கேஜிக்கு 2 பெரிய வெங்காயம் போதும். ஒரே ஒரு தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி அதிகமாக போட்டோன்னா ரொம்ப புளிப்பு எடுக்கும், அதனால் கம்மியாகவே போட்டுக்கலாம். நல்லா இதை நான் வதக்கி எடுத்துக்கிறேன். நான் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும், ப்ரௌனிஷாக, அப்போ தான் நமக்கு ஸ்மெல் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு புதினா, கொத்தமல்லி போட்டுக்கிறேன். புதினா நல்லா கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க, கொத்தமல்லி இலையை, அதையும் போட்டு நல்லா நான் வதக்கி விட்டுக்கிறேன். புதினா நம்ம ஃபஸ்ட்லேயே சேர்க்கும்போது அதோட ஸ்மெல் நல்லா இறங்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2.5 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். நெய் தேவையான அளவு நீங்கள் திரும்பவும் சேர்க்கணும், சேர்த்துக்கலாம். இது வதங்கிறதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா சீக்கிரமாக வதங்கும், அதனால் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். அதுவும் நல்லா வதங்கட்டும். நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள், அது வரைக்கும் நம்ம நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டு இருக்கணும். அது ஒரு பக்கம் வதங்கட்டும். நான் சிக்கன் வந்து தயிர் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். அரிசி நல்லா கழுவிட்டு நான் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற போட்டு வச்சுருக்கேன். பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். நம்ம தயிரில் ஊற வைக்கும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாக வரும் நமக்கு. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சிக்கன் பெரிய பெரிய பீஸாக எடுத்துக்கணும். ரொம்பவும் கிளறி விடக்கூடாது, சிக்கன் உடஞ்சிரும். கொஞ்சம் பொறுமையாக அப்பப்போ நம்ம மசாலாவோட கிளறணும். இதை நல்லா கிளறிட்டு இந்த மசாலாவோடைய ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து வேக வச்சோன்னு சொன்னால், கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோன்னு சொன்னால் அந்த மசாலா நல்லா இறங்கும். அந்த உப்பு காரம் சிக்கனில் நல்லா இறங்கும். இல்லைன்னா கொஞ்சம் உப்பு காரம் கம்மியாக சப்புன்னு தெரியும் சாப்பிட்றப்ப. அதனால் இந்த மசாலாவோடைய நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அதோடைய நான் வேக வச்சுருவேன். கொஞ்சம் அதிலே நீர் வந்து தானாகவே நீர் வந்து வெளியில் வரும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், கிளறி கொஞ்சம் வேக வச்சு, கொஞ்சம் தண்ணி விடுது பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வேக விட்டுக்கலாம். அப்போ தான் அதோட மசாலா உப்பு இறங்கும் சிக்கனுக்குள்ளே. நல்லா இப்போ தண்ணி விடுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா நான் சேர்த்துக்கிறேன். அந்த பிரியாணி மசாலா பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா, பிரிஞ்சி இலை, பட்டை கிராம்பு, அன்னாச்சி பூ, அது எல்லாமே நான் என்ன பண்ணுவேன், ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இந்த மாதிரி அரைச்சி போடும்போது, இந்த பவுட்ராக சேர்க்கும் போது நமக்கு இன்னும் சுவையும் மணமும் நல்லா கிடைக்கும், சூப்பராக கிடைக்கும். அதனால் நான் வந்து வீட்டிலே அரைச்சி இந்த பொடி வச்சுருக்கேன், அதை தான் நான் சேர்த்துக்கிறேன். நமக்கு கொஞ்சம் டார்க்காக கலரும் கிடைக்கும். நான் வெறும் மிளகாத்தூள் நம்ம கொஞ்சம் கூட சேர்த்தோன்னா நல்ல கலர் கிடைக்கும். பட் நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். பெரியவங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சின்ன பசங்களுக்கும் நம்ம சேர்த்து செய்கிறோன்னா கொஞ்சம் பார்த்து காரம் கம்மி பண்ணி தான் நம்ம செய்யணும். அதனால் அப்பயுமே கலர் நல்லா தான் கிடச்சிருக்கு பாருங்கள், எவ்வளோ டார்க் ப்ரௌனாக வந்திருக்கு. இப்போது மசாலா நம்ம சேர்த்தது எல்லாமே இந்த சிக்கனோட நல்லா பைண்ட் ஆகும். அந்த மாதிரி நம்ம கிளறி விட்டோம்னா, கடைசியாக தான் நான் பச்சை மிளகாய் சேர்க்குறேன். ஏன்னா நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கும்போது பச்சை மிளகாவோட காரமும் ரொம்ப இறங்கிடும். ஏன்னா இந்த குட்டி மிளகாய் தான் நல்ல காரம் சுல்லுன்னு இருக்கும். நீட்டு மிளகாய் கூட அவ்வளோவா காரம் எடுக்காது. அதனால் நான் 1/2 கேஜிக்கு 2 போதும். 1 கேஜின்னா ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்ப்பேன். திரும்பவும் நான் சிக்கனுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த டம்ளரால் 3 டம்ளர் நான் அரிசி எடுத்திருக்கேன். 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றணும். ஆனால் நான் 5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா பாஸ்மதின்னும் போது 5.5 தான் அளவு. ஆனால் நான் 5 டம்ளர் எடுத்திருக்கேன். ஏன்னா இன்னும் 1/2 டம்ளருக்கு நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன்.
அப்போது நார்மல் அரிசினா நம்ம சமமாக சேர்ப்போம். 3 டம்ளர்னால் 6 டம்ளர், பாசுமதிக்கு 5.5 டம்ளர். அப்போது 1/2 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தண்ணி தான் நமக்கு மெயினே, நம்ம அந்த மெஷர்மெண்ட்டு தான் மெயினுங்க. அதிகமாகவும் போயிடக்கூடாது, கம்மியாகவும் ஆகிடக்கூடாது, கரெக்டாக இருக்கணும் தண்ணி அளவு மட்டும். இப்போது நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். திரும்பவும் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு நம்ம கொஞ்சம் கூட இருந்தால் தான் ரைஸ் போட்டு கிளறி முடிக்கும்போது நல்ல நமக்கு உப்பு டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா சூப்பராக கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி நல்லா வடித்து வச்சுருக்கணும். சாதம் வடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி அரிசியை ஊற வச்சு நல்லா தண்ணியை வடிச்சுடணும். தண்ணியே இருக்கக்கூடாது அரிசியில். அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி நம்ம அரிசியை சேர்த்துக்கணும். அரிசியை சேர்த்துட்டு ரொம்ப கிளறி விட்டுட்டே இருக்கக்கூடாது, அரிசி உடஞ்சிடும். நம்ம லைட்டாக கிளறி விட்டால் தான் நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி எவ்வளோ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பாருங்கள், பாதி தண்ணி குறைஞ்சிருச்சு. இந்த டைம் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மூடி போட்டு தம் போட்டுடணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா நல்லா சிம்மில் வச்சிடணும். ஃபுல் ஃப்ளேம் இருக்கவே கூடாது. கொதிக்கும் போதே நம்ம கொஞ்சம் ஆஃப் ஃப்ளேம் தான் வச்சுருக்கணும். இப்போ தண்ணி கொஞ்சம் இருக்குது பாருங்கள், அந்த டைமில் நம்ம சிம்மில் போட்டுட்டு மூடி போட்டுட்டு வெயிட் போட்டுடணும். ஏன்னா கொஞ்சம் கேப் இருக்கும் தட்டில், நல்லா வெயிட் போட்டுடணும். வெயிட் போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸு சிம்மில், திரும்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ், ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் நம்ம அந்த மாதிரி வெயிட் போட்டு விட்டுறணும். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸும் தம் போடணும். நம்ம இடையில எடுத்து நம்ம கிளறவே கூடாது. இப்போ பாருங்கள், லைட்டாக பொறுமையாக கிளறி விட்டால் நல்லா பொலன்னு நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான டேஸ்டியான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லான பிரியாணி. கலர் பவுடர்லாம் தயவு செஞ்சு சேர்க்காதீங்க, அதெல்லாம் உடம்புக்கு நல்லதில்லை. அது இல்லாமலே நல்லா கலர் கொடுக்கும். சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதேமாதிரி 1/2 kg சிக்கனில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த பிரியாணியோடு சேர்ந்து ஒரு பாயில்டு எக்கு, நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக சிக்கன் கிரேவி, இதோட சேர்த்து சாப்பிட்டா தான் பிரியாணி நமக்கு ஃபுல்ஃபில் ஆகும். நம்ம வீடியோவை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.